ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதேபோல் ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஸ்டார்ட் ஆகுது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம்னா எஜுகோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வாங்கணுங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும், பைமோட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும், அதை வந்து அந்த ப்ரூஃப் எப்படி சப்மிட் பண்ணணும், இதை பற்றி A to Z வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக கவராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து உங்கள் ஐடி லாகின் பண்ணிக்கங்க. ஐடி லாகின் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகோஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ண போகிறீங்களா, பைமோட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகோஸ்ட்டையும் நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு லாஸ்ட்டு பைமோட்டை சொல்கிறேன். ஏன்னா பைமோட் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா. இப்போது அன்புன்னு ஒருத்தர் இருக்கார், மணின்னு ஒருத்தர் இருக்கார், சரிங்களா. அன்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எஜுகோஸ்ட் கோர்ஸ் வாங்குறாரு, சரிங்களா. அந்த கோர்ஸ் எப்படி வாங்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை, உங்கள் SBI லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்ட பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஒன்று ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், பைமோட், மூணாவது எஜுகோஸ்ட். அப்போ எஜுகோஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ் கொடுக்கணும், சரிங்களா. ஓகே அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும், சரிங்களா. ஒரு வீடியோ ஒன்று ப்ளே ஆகும், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ரிஜிஸ்டர், அதாவது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி அந்த கூப்பன், அதாவது அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், அதுக்கான வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஹவு டு ரிஜிஸ்டர், ஹவு டு பர்ச்சேஸ் கோர்ஸ், இதை பற்றியுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அந்த வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அந்த கோர்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த கோ டு வெப்சைட் நீங்கள் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போகும். கோர்ஸ் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்போ அன்பு என்பவர் என்ன பண்ணுறாருன்னா கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டார், சரிங்களா. இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆர்டர் ஐடி ஒன்று வந்திருக்கும், எல்லாமே வந்து இப்போ வந்திருக்கும், சரிங்களா. ஆர்டர் ஐடி எல்லாமே வந்திருக்கும், மெயிலில் வந்திருக்கும். அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா. இப்போ அன்பு என்பவர் ஆர்டர் ஐடி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கோர்ஸ் வந்து வாங்கிட்டார், சரிங்களா. அடுத்து மணி. மணி என்ன பண்ண போறாருன்னா இது வாங்க போறாரு அவரு. அந்த இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் வந்து வாங்க போறாரு. அதுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா திரும்பி அவர் ஐடி லாகின் பண்ணிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, ஸ்டார் ஹெல்த்னு. ஸ்டார் ஹெல்த்தை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறாரு. டச் பண்ணிட்டு எஸ் கொடுக்குறாரு. எஸ் கொடுத்துட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய இது ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எப்படி சொல்கிறது, பிரைவசி சொல்லுவாங்கள்ல, பாலிசி என்று சொல்லிட்டு இந்த நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போகிறோன்னா அது என்னென்ன பாலிசிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கான பாலிசி இது கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோடு 1, 2ன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபைல், ஒரு PDF ஃபைல். அந்த பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த மாதிரி பாலிசிலாம் வந்து நடத்துகிறாங்க, இந்த பாலிசி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எதுக்கெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது, எந்த ஏஜுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி அதை எல்லாத்தையுமே படிச்சிருங்க, சரிங்களா. ட்ரான்ஸ்லேட் மூலமாகவோ இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா அது மூலமாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு நீங்கள் எப்படி இதுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்கள். கீழே வந்தீங்கன்னா ரிக்வஸ்ட் சர்வீஸ்னு இருக்கும். அந்த ரிக்வஸ்ட் சர்வீஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பை பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மொபைல் நம்பர், அதாவது இப்போ இருக்கிற கரண்ட்டில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கணும், மெயில் ஐடி கொடுக்கணும், உங்கள் லாங்குவேஜ் நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசுங்க, தமிழா, ஹிந்தியா, தெலுங்கா, மலையாளமா, கன்னடாவா, இங்கிலீஷாக உங்கள்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் எல்லாம் ஷோ ஆகும், சரிங்களா. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜோ இல்லை காலோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அவங்க என்ன பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போது அன்பு என்பவர் கோர்ஸ் பை பண்ணி வச்சுட்டார். மணி என்பவர் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டாரு. அது வந்து அப்ரூவல் ஆகிட்டு அவங்க வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கான்டாக்ட் பண்ணி எப்படி பேமெண்ட் பண்ணணும், என்ன டீட்டெயிலாம் கேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிவிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அவரும் பேமெண்ட் வந்து பண்ணிட்டார் இன்சூரன்ஸுக்கு, சரிங்களா. இப்போ 2 பேருமே ப்ரூஃப் வந்து வச்சிருக்காங்க. அந்த ப்ரூஃப் எப்படி ப்ரோ சப்மிட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஒன்றுமே இல்லை, இங்கே பாருங்கள் திரும்பி பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் இருக்குல்ல, அந்த பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நோட் இருக்குல்ல, இந்த மாதிரி ரெகுலர் கொடுத்துருப்பாங்க. நோட் ஒன்ஸ் யூ ஆர் கம்ப்ளீட் த பர்ச்சேஸ் ஆஃப் அவர் ரெக்கமெண்டட் சர்வீஸ் ப்ளீஸ் கிளிக் த பட்டன் பிலோ டு சப்மிட் யுவர் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் மேலே கொடுத்துருக்க ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும், சரிங்களா. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு.
அது என்ன கலர் அது? எல்லோ கலர் சரிங்களா? எல்லோ கலர் குடுத்துருக்காங்களா? அது குடுத்துட்டு எஸ் குடுத்துருங்க. ஸோ குடுத்துட்டீங்க அப்டின்னா வந்து கீழ வாங்க. கீழ வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. பர்ச்சேஸ் ஃபோன் நம்பரு, பர்ச்சேஸ் உடைய மெயில் ஐடி. அதாவது நீங்க எஜுகோஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, அங்க அந்த ஃபார்ம்ல நீங்க ஒரு ஃபில் பண்ணியிருப்பீங்களா? மொபைல் நம்பர், ஆக்டிவ் மொபைல் நம்பர், ஆக்டிவ் மெயிலு. அந்த மொபைல் நம்பர் தான் இங்கேயும் நீங்க குடுக்கணும். அங்க என்ன குடுத்தீங்களோ, அதே தான் இங்கேயும் குடுக்கணும். அப்ப அங்க குடுத்த மொபைல் நம்பர் குடுங்க. அங்க குடுத்த மெயில குடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. பார்ட்னர் செலக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகோஸ்ட் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அன்பு எஜுகோஸ்ட் வாங்கியிருக்காரு. அப்ப எஜுகோஸ்ட் குடுத்துட்டு, அவரு ஆர்டர் நம்பர் வந்திருக்கும். அந்த ஆர்டர் நம்பர் வந்து இங்க போட்டுருங்க. சரிங்களா? ஆர்டர் நம்பர் போட்டு, பர்ச்சேஸ் டேட் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணாரோ, அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இது வந்து அன்புக்கு முடிஞ்சிச்சு. அன்பு என்ன பண்றாரு, இதெல்லாம் பண்ணிட்டு சப்மிட் குடுத்துட்டாரு. அடுத்தது மணி இருக்காரு இல்லையா? மணி என்ன பண்றாரு, ஸ்டார் ஹெல்த் டச் பண்ணுவாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் நம்பர்லாம் இருக்கும். அது குடுத்துட்டு பர்ச்சேஸ் டேட் இருக்கும். அது குடுத்துட்டு சப்மிட் குடுத்துட்டோம்னா அவருக்கு முடிஞ்சுதுங்க. அப்ப கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு பெண்டிங் காமிக்கும். அது அப்ரூவல் ஆயிடுச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதாயிடும். சரிங்களா? ஸோ இதே மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு இது இங்க சர்வீஸ் கண்டிப்பா பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அப்ப நீங்க எது வேணாலும் இதில பண்ணிக்கலாம். ஆஃபர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரூ. 6000 கிட்ட சொல்லியிருக்காங்க சம்திங்ன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எஜுகோஸ்ட்ல 7500 ஆஃபர் போயிருக்கு. இப்ப 5ஆம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு ரூ. 13,000 14,000 ரேஞ்ச் மாறும். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுமே பெர் மந்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 பேர் மட்டும் தான் எடுக்க போறாங்க. ஸோ அது 100 பேர் வந்துச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்மும் க்ளோஸ் ஆயிடும். உங்களால இன்சூரன்ஸ் போட முடியாது. சரிங்களா? ஸோ அதேபோல வந்து புரமோஷன் டைம்லேருந்து எப்படி சேல்ஸ் டீம் வருதுன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒண்ணு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோ, இல்ல பைமோட்டோ, எஜுகோஸ்ட்டோ ஏதாச்சும் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, இதில வந்து அப்லோட் பண்ருங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணிட்டு ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேல்ஸ் டீம் வந்து சேஞ்ச் ஆயிடுவீங்க. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம். இப்ப அன்புக்கு முடிச்சாச்சு, மணிக்கு முடிச்சாச்சு. நம்ம எஜுகோஸ்ட்டும் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸும் முடிச்சாச்சு. அடுத்து லாஸ்ட்டா ஒண்ணு பைமோட் தானே இருக்கு. பைமோட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். எப்படின்னா, பழைய மெத்தட் தான். இதில நீங்க வந்து பைமோட் ஃபில் பண்ணக்கூடாது. இங்க பைமோட் குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பைமோட் குடுத்து ஆர்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, அப்லோட் யுவர் கூப்பன்னு கொடுக்கும். அதாவது இப்ப நீங்க கூப்பன் அதாவது பைமோட்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், கூப்பன் பர்ச்சேஸ் உள்ள போணும். கூப்பன் பர்ச்சேஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த கியூஆர் கோடு எல்லாமே ஷோ ஆகும். அந்த கியூஆர் கோட்ல பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிடணும். கரெக்ட்டுங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணிடுங்க. இல்ல அப்டின்னா அந்த ஆப் இருக்கு இல்லையா? பைமோட் ஆப். அந்த ஆப்ல கூட நீங்க போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பைமோட்டுக்கு கியூஆர் கோட் வச்சு நம்ம வந்து இப்ப இன்னொருத்தரு வேற யார வச்சுக்கலாம். ரங்கசாமி இல்ல முனுசாமி கூட வச்சுக்கலாம். அவர் என்ன பண்றாரு, பைமோட்ல வந்து கூப்பன் கோட வந்து வாங்கிட்டாரு. அவர் அக்கவுண்ட் நம்பர் வச்சு கூட பேமெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல கியூஆர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கலாம். இல்ல வந்து பைமோட்ல போயிட்டு கூட பண்ணியிருக்கலாம். கிளிக் அண்ட் பை கூட பண்ணியிருக்கலாம். ஸோ கியூஆர் கோட் வச்சு பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோம். சரிங்களா? கியூஆர் கோட் வச்சு அவர் பேமெண்ட் வந்து பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஜிபேல பண்றாரோ இல்ல ஃபோன்பேல பண்றாரோ. இப்ப நான் ஃபோன்பேல பண்றான்னு வச்சுக்கலாம். ஃபோன்பேல ஜிபே 2மே ஒண்ணு தான். சரிங்களா? இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ரங்கசாமி, முனுசாமி. ரங்கசாமி என்ன பண்றாரு, ஃபோன்பேல பண்றாரு. முனுசாமி ஜிபேல பண்றாரு. 2 பேர் வச்சுக்கங்க. அப்ப 2 பேருமே என்ன பண்றாங்க, பேமெண்ட் கியூஆர் கோட பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஜிபேல பண்ணவரு டிரான்சாக்ஷன் நம்பர் எடுத்து வச்சுக்கணும். யூடிஆர் நம்பர பொறுத்தவரைக்கும் ஃபோன்பேல அவங்க எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அப்ப எடுத்து வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, ப்ரூஃப் ரெடி ஆயிடுச்சா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோடு அப்லோடு கூப்பன் ப்ரூஃப்னு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க. அப்லோட் கூப்பன் ப்ரூஃப் இருக்குல்ல, அந்த இத தான் நீங்க டச் பண்ணணும். சரிங்களா? அந்த மார்க்கெட்டிங் சர்வீஸ்ல போயிட்டு பைமோட்ட நீங்க ஃபில் பண்ணக்கூடாது. இதில தான் நீங்க ஃபில் பண்ணணும். இதில நீங்க வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த ஃபார்ம் நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு இப்படி காமிக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஐடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஃபார்ம் அங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பை மோட்லேருந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங் வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதாயிடும். சரிங்களா? அவ்வளோதான் எங்க விஷயம். இப்ப பாருங்க ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இங்க பார்த்தீங்கன்னா, பை மோட்ல நீங்க என்ன மொபைல் நம்பர் குடுத்தீங்க, அந்த மொபைல் நம்பர், பை மோட்ல என்ன மெயில் குடுத்தீங்களோ அந்த மெயிலு, பர்ச்சேஸ் பண்ண டேட்டு, பேமெண்ட் மெத்தட் என்ன ஆன்லைன்ல பண்ணியிருப்பீங்க, பெய்டு அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங்க, ரெஃபரன்ஸ் நம்பர பொறுத்தவரைக்கும் ஆர்டர் நம்பரும் போடலாம். இல்ல வந்து யூடிஆர் நம்பரு, டிரான்சாக்ஷன் நம்பர் போடுங்க. சூஸ் ஃபைல பொறுத்தவரைக்கும் நீங்க ஆப்ல பை மோட்ல பண்ணீங்க அப்படின்னா, ஆர்டர் நம்பர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஃபோன்பேல பண்ணீங்கன்னா, அந்த ஸ்கிரீன்ஷாட்டு, ஜிபே பண்ணீங்க ஜிபே ஸ்கிரீன்ஷாட்டு. இத அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முடிஞ்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இதில பண்ணோமா, அதில பண்ணோமா கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருந்துட்டு, ஸோ அப்ப எஜுகேஷன்ல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி பண்ணணும் நம்ம சொல்லிட்டோம். ஃபுல்லாவே சொல்லிட்டோம். சரிங்களா? இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க கண்டிப்பா நெனைக்கிறேன். இதில பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக் குடுத்தீங்க அப்படின்னு எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்றேன் உங்களுக்காக. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அண்ட் ஆஃபிஷியல். தேங்க்ஸ். பை.